இந்த டென்டல் சீரிஸில் டாக்டர் அருண் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோலையும் நம்ம க பல முக்கியமான கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடிலாம் நம்ம நிறைய குழந்தைங்க காலேஜ் படிக்கிற பசங்களெல்லாம் வந்து பல்லில் கிளிப்பு போட்டு பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வந்து அதே மாதிரி ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பார்க்குறோம், சோஷியல் மீடியா ஆட்லேயும் பார்க்குறோம். அலைனர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப காமனாக எல்லா யங்ஸ்டர்ஸும் பேசுகிற ஒரு காமன் வேர்டு வந்து அலைனஸாக இருக்குது. அலைனஸை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அந்த மாதிரி நம்ம காமனாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறத வாங்கி நம்ம ஃபிட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? டாக்டர், ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் அலைனஸ். வை? பிகாஸ் நம்ம கன்வென்ஷனல் டைப் பிரேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 இயர்ஸ்க்கு மேலே ப்ராக்டிஸில் இருந்தது. அந்த பிரேசஸ்னுடைய ஒரு சூப்பர் சொஃபஸ்டிகேட்டடான ஒரு எரால தான் நம்ம இருக்கோம். பட் வென் இட் இஸ் கம்பேர்ட் வித் அலைனர், த கம்ஃபர்ட் இஸ் மோர் இன் அலைனர். ஆமாம். இப்போ ரெகுலராக இருக்க ஒரு பிரேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன்ஸ் மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உதடு மேலே படுறது சரி, அண்ட் ஒரு சில சமயம் வந்து சாப்பிடும்போது வந்து உடைச்சிட்டாலோ இல்லை அந்த உடஞ்சதுக்கு வந்து 1 மந்த் வரைக்கும் இவங்க கன்சிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. வெளியில் வந்து இப்போ நார்மலாக யார் பல்லுக்கு கிளிப் போட போகிறா? பல்லு தூக்கலாக இருக்கிறவங்க தான் போடுறாங்க. அந்த தூக்கலாக இருக்கிற பல்லில் இன்னொரு ஒரு மெட்டலில் ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லை செராமிக்கில் ஒரு அட்டாச்மெண்ட்டோ கொடுத்தா ஆப்வியஸாக ஒரு மெட்டாலிக் ஸ்மைல் தான் தெரிய போகுது. ஸோ எஸ்தட்டிக்கலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு ஸ்மைல் ஜோனில் தான் இருப்பாங்க. இதுவே அலைனஸ் வந்து வெரி வெரி சிம்பிள் டாக்டர். இட் இஸ் ரிமூவபிள், டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆன் நீட்டிங். வை? பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் டு வேர் இட். புரியுதுங்களா? அண்ட் டு த பார்ட் இட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் ஆன் டுடேஸ் டேட். பிகாஸ் இப்போ தான் வந்து அது நல்லா ஒரு வெளியில் R&Dயில் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன அலைனர் வேணால் போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் ஐ வில் சே வி ஹாவ் டு பி லிட்டில் சூசி. வை? பிகாஸ் இன்விசிபிள் பிரேசஸ் இஸ் அ சிஸ்டம். புரியுதுங்களா? தேர் ஆர் மல்டிபிள் கம்பெனிஸ் தே ப்ரொவைட் இட். புரியுதுங்களா? இந்த அலைனர்ஸ்ன்னு போனாலே அழகு சம்மந்தப்பட்டு இருக்குது. இந்த அலைனர்னுடைய குவாலிட்டி வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சராசரியான மக்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு அலைனர்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் ஒரு டென்டல் கன்சல்டேஷன் எடுத்துட்டு அண்ட் தென் செக் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர் அலைனர்ஸ் வாங்குறது நல்லதுன்னு சொல்றீங்க. அலைனரே நம்ம டெலிவர் பண்ணாலும் கூட எவ்ரி 2 months ஐ பர்சனலி கால் தம் see them. ஓகே. மீன்ஸ் லைக் இந்த 2 monthsல அதாவது ஒரு 4 செட், ஒரு செட் அலைனர் வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks டாக்டர். ஒரு 4 செட்ஸ்னா ஒரு 2 weeks 2 months முடியறது. இந்த 2 monthsக்கு ஒன்ஸ் வந்து கூப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனுக்கு அங்கே கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு சிலர் இப்போ வந்து 10 நாள்லேயே மாற்றிடுவாங்க, 8 நாள்லேயே மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா ட்ரீட்மெண்ட் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்ன்றது தான் இருக்குது. பட் அது அப்படி கிடையவே கிடையாது. அவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆக்டிவேஷன். ஒரு டூத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 weeksல வந்து 0.3 to 0.5 mm தான் நவுற மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேகமாக நம்ம புஷ் பண்ணுறோமோ நம்ம பிரேசஸ்லாம் நம்ம நம்ம அலைனர் எடுத்ததுக்கப்புறமா திருப்பி பழைய பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிறது இட்ஸ் வெல் அண்ட் குட். நல்லது. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பல பேருக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஓரல் ஹைஜீன் வந்து செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஓரல் ஹைஜீனுக்கும் ஜென்ரல் ஹெல்த்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு வந்து சார் பல்லு சொத்தையாக இருக்குது, இதுக்கும் என்னோடய உடம்புக்கும் என்ன சம்மந்தம்னு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு செய்தி நம்ம பேப்பரில் வந்து பார்த்தோம், ஒரு பல் ப்ராப்ளம்னால ஒருத்தருக்கு இருதய கோளாறு வந்துச்சுன்னு. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயங்கள்? டாக்டர், இது 100% வந்து ட்ரூ டாக்டர். இப்போது பல்லுக்கும் இதயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டடியில் நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லலாம். இப்போது பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிருமிகள் தான் ஹார்ட் அட்டாக் உண்டாக்குறதுக்கு உண்டான ஒரு கிருமிகளாகவும் இருக்குது. இது அதிகமாக கல்ச்சர் ஆகக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா ஈரில் தான். ஒழுங்கான பராமரிப்பு இல்லை, நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கு, அவங்களுக்கு சுகர் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று சொல்கிறேன்.
அதாவது ஒரு ஈரில் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கம் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒருத்தரும் டயாபெட்டிக் பேஷண்ட்டும் ஒரு லிங்க். சுகர் அதிகமாக இருந்ததுன்னா ஈரினுடைய வீக்கம் கம்மியாகாது. ஈரினுடைய வீக்கம் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே இது கண்ட்ரோலுக்கே வராது, அதாவது சுகர் கண்ட்ரோலுக்கே வராது. இது ரெண்டுத்துக்கும் மேலே தெர் இஸ் சம்திங் கால்ட் அ ட்ரையாங்கிள். இங்கே ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா இது ரெண்டுமே கண்ட்ரோல் வராது. ஸோ ஸ்மோக்கிங்கை அவாய்ட் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் கம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஓரளவுக்கு நம்ம கம் ஹெல்த் நல்லா ஹெல்த்தியாக வச்சுருந்தா டயபெட்டிஸும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வரும் டாக்டர். இது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டதுக்கும் டைரெக்டாக லிங்க் ஆகி தான் இருக்குது. ஸோ ஒரு பல்லும் ஓரல் ஹெல்த்தும் நம்ம ஒழுங்காக வச்சிருக்கலன்னா ஈவன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹார்ட் அட்டாக்கே வருங்கிறது வந்து ஐ திங்க் ஒரு புது இன்ஃபர்மேஷன் நம்ம மக்கள் பார்க்குற நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் வரும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கூட வந்து இதை பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய சர்ச் பண்ணி பயப்பட வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இது உண்மைதானான்றதை தெரிஞ்சுக்கலாம். டென்டல் கேர் ப்ராடக்ட்ஸ்னே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மவுத் வாஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ரெகுலராக பார்க்குறோம். அப்போ மவுத் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணணுமா, எப்போ யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணணும்? மவுத் வாஷ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பண்ணுறாங்க. ப்ரஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா மவுத் வாஷ் தேவையே கிடையாது. மவுத் வாஷ் எப்போனா ஆஃப்டர் எனி மீல், சாப்பிட்டு முடித்த உடனே வாயில் ஏதாவது தங்கி இருந்ததுன்னா மவுத் வாஷ் யூஸ் பண்ணலான்ட்டு. சம்டைம்ஸ் நம்ம எல்லா இடத்துக்குமே மவுத் வாஷ் எடுத்துகிட்டு போக முடியாது. கொஞ்சம் கூச்சமே போடாமல் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் நல்லா ஜோராக வாய் கொப்பளிச்சு துப்பிட்டாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த டர்ட் பார்ட்டிகல் வில் கம் அவுட். ஸோ பல்லு சொத்தையாகிறதான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு வந்து வாய் புண்ணு இன்னைக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து வாய்ப்புண்ணு வருது. சில பேர் வந்து பல்ல கடிச்சிடுறாங்க. புண்ணு வந்து ரொம்ப நாள் எப்போ கேட்டாலும் வாய்ப்புண்ணு இருக்குங்கிறாங்க. எதனால அந்த வாய்ப்புண்ணு வந்து இருந்துகிட்டே இருக்கு? டாக்டர், வாய்ப்புண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லலாம் டாக்டர். இப்போ தலை வலிக்குதுன்னா கூட வெயிலில் நடந்தாலும் தலைவலி வரும், ரொம்ப தூங்கி எழுந்தாலும் தலைவலி வரும், வீட்டில் யாராவது பேசினாலும் தலைவலி வரும். அதே மாதிரி தான் வாய்ப்புண் கூட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் நிறைய ரிலேட்டடாக ஆமாம் அவங்க வந்து எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், தூக்கம் கம்மியாக இருந்திருக்கும், அந்த ஒரு ப்ரெஷரில் இருக்கக்கூடியது ஒரு அது ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்சர் வந்து எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே போயிடும். இது வந்து தான் அந்த ஒரு வகையான ஒரு மவுத் அல்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நார்மலாக இருக்கக்கூடியது. ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்டைமில் வந்து நைட் டியூட்டிஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு மவுத் அல்சர் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தூங்கினாங்கனாலே சரியாக போயிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒரு ட்ராவலில் இருந்திருப்பாங்க, அதனால கூட மவுத் அல்சர்ஸ் இருந்திருக்கலாம். உங்கள் சரியாக டயட் சாப்பிடாம இருந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தாலே இந்த அல்சர் வர்றது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி டயட், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருந்தாலே அல்சரை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் டயட், பேலன்ஸ்டு டயட் இருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் வெல் அண்ட் குட். பல் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து திடீர்னு நைட்டில் பல்வலி வந்துருச்சுன்னா அவரால் வந்து உயிர் போகிற அளவுக்கு பல்வலி வந்துடுது. நைட் வேளைகளில் அந்த பல்வலியை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த வகையில் வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து இன்றைக்கி காமனாக வந்து ஒரு லவங்கம் வச்சுக்கோங்க பல்லில், அது சரியாயிரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பல்வலிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் ஏதாவது இருக்கா, அதை நம்பலாமா, அதையும் நீங்கள்? டாக்டர், இது வந்து பாட்டி வைத்தியம்னு சொல்லலாம், பக்கத்து வீட்டு வைத்தியம்னு சொல்லலாம், மாடி வீடு வைத்தியம்னு சொல்லலாம். பல்லு வலி வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு ஒர்க்கிங் ஹார்ஸில் இருக்காங்கன்னா ஒரு டென்டிஸ்ட்டை, நியர்பை டென்டிஸ்ட்டை பார்க்குறது அட்வைசபிள். ரெண்டாவது, அந்த இடத்துல ஒரு வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கால், ஒரு ஜஸ்ட் அ கால் அவே, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட நிறைய டாக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன மெடிசன் வேணும்னு நீங்கள் ரேண்டமாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நீங்கள் மருந்தை போடுறத விட டாக்டரோட அட்வைஸ் கேட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடணுமா இல்லை ஒரு பெயின் கில்லர் சாப்பிடணுமா அப்படிங்கிறது அது கூட டாக்டர் வந்து பார்க்காம கொடுக்கவும் கூடாது. பட் ஸ்டில் நமக்கு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து என்ன நமக்கு அட்ரஸ் பண்ணணுன்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கைட்லைன் ஆச்சும் கொடுக்கலாம். மை ஹோம் ரெமெடி வில் எப்படின்னா ஒரு வெதுன்னு இருக்கிற தண்ணியில் சிட்டிக்கு உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு
நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஜோரா வாய் கொப்பளிச்சு சுத்தம் பண்ணி விட்டாலே ஒரு அளவுக்கு கரெக்டா இருக்கும். குறிப்பிட்ட அளவுக்கு வலி கம்மியாகும். ம். இந்த லவங்கம், கிராம்பு மெடிசினலி தேர் வெரி ஸ்ட்ராங் பட் ம். நாட் இன் தட் ஃபார்ம். புரியுதுங்களா? யூஜினால் வந்து நாங்களும் யூஸ் பண்ணுறோம். பட் ம். ஆனால் அது வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ப்ரிசைஸ்டாக அதை எங்கே யூஸ் பண்ணணுமோ பல்ப்பில் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ரேண்டமாக அந்த க்ளோ வந்து எடுத்து அந்த இடத்துல அழுத்தி வைக்கிறாங்க. இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஈவன் தோ இட் ஹாஸ் மெடிசினல் ம். வேல்யூ. ஒரு ம். ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த இடத்துல அழுத்தும் போது ம். அந்த இடம் வந்து ரணமாக்கிடுறாங்க. ஓகே. மேபி யூசுவலாக வந்து ஒரு வலி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜென்டில் ப்ரெஷர் வச்சுருந்தாலே வலி கம்மியாகும். சரிங்களா? அதை வந்து இந்த லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ மேபி கம்மியாயிடுது. பட் காலையில் முகம் பெருசாக வீங்கின மாதிரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் மவுத் வாஷ் இருந்ததுன்னா ப்ரிஃபரபிளாக யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா யூ கோ வித் அட்லீஸ்ட் வித் ஒரு சால்ட் வாட்டர் gargling தட் வில் டூ குட். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் சப்சைடிங் டவுன், ப்ளீஸ் சர்ச் ஃபார் அ டாக்டர். ஈவன் தோ இட் இஸ் அ ஹார்ட் டைம், கிவ் அ கால் டு எனி நியர்பை டென்டிஸ்ட். அதுக்கு தான் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒன்று வச்சுக்கணும். நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணால் கூட என் டாக்டர் எடுத்து பேசுவாருன்ற மாதிரி ஒரு ஃபேமிலி டாக்டர், டென்டிஸ்டாக கூட நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இட் இஸ் அ பெட்டர் ரெமெடி சார். பல் மருத்துவத்தை பத்தி ரொம்ப முக்கியமான விஷயங்கள நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டே டியூன்ட்.